ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. போன்லெஸ் மட்டன் 1/2 kg நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரு வெளுத்துள்ளி உடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அதில் போட்டுக்கோங்க. 2 சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போடுங்க. எடுத்து வச்சுருக்கிற வெளுத்துள்ளியை போட்டுக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், பட்டை அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் 2 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற பேஸ்ட் கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை அதில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற போன்லெஸ் மட்டன் 1/2 kg அதில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மட்டன் பேஸ்ட்டை எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவோட சேர்த்துக்கோங்க. அது கூடவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கோங்க. ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க.
அது கூடவே 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பாலை அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மட்டன் பால் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அது கூட சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அது மேலே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சுவையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி.